வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழந்த டிட்வா புயல். வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழந்த டிட்வா புயல். கூடுதல் விவரங்களோடு தனியார் வானிலை ஆய்வாளர் ஹேமச்சந்திரன் நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். ஹேமச்சந்திரன், வணக்கம். இந்த டிட்வா புயலானது மீண்டும் புயலாக வலுப்பெற்றால் அதோடைய தாக்கம் எந்த அளவுக்கு இருக்கும் ஹேமச்சந்திரன்? குறிப்பா பார்த்தோம்னா, நமக்கு டிட்வா புயல் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழந்து சென்னைக்கு அருகில் 40 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டிருக்கு. தொடர்ச்சியாக நகராமல் ஒரே இடத்தில் கடந்த 6 மணி நேரமாக நிலவி வருகிறது. இதன் தாக்கத்தினால இன்று காலை முதலே சென்னை, திருவள்ளூர் மாவட்டங்கள்ல மழையின் தாக்கம் அதிகரிச்சிருக்கு. குறிப்பாக இன்று காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில டிட்வா புயல் தற்போது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவே நீடித்து வருகிறது. அதே போல மையப்பகுதிகளை நோக்கி அடர் மேக புயல்கள் உருவாகி வருகிறது. இதன் தாக்கத்தினால சென்னை, திருவள்ளூர் மாவட்டங்கள்ல அடுத்த 24 மணி நேரத்தில் பரவலாக அநேக இடங்கள்ல கனமுதல் மிக கனமழையும், ஓரிரு இடங்கள்ல அதீத கனமழையும் பதிவாகும். அதனை ஒட்டியிருக்கக்கூடிய மாவட்டங்களான காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மற்றும் ராணிப்பேட்டை போன்ற மாவட்டங்கள்ல பரவலாக கனமழையும், ஓரிரு இடங்கள்ல மிக கனமழைக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஒட்டுமொத்தமாக இந்த புயல் சின்னம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்றைய தினம் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழக்க போறதில்ல. தொடர்ந்து வலுவடைந்து குறிப்பாக இதுவரை பெரிதாக மழை பெறாத சென்னை உள்ளிட்ட வடகோடை மாவட்டங்கள்ல பரவலான மழையை கொடுக்கும்னு எதிர்பார்க்கலாம். டிசம்பர் 3ஆம் தேதி வாக்குல இந்த புயல் சின்னம் மேலும் வலுவிழந்து நமக்கு மேற்கு தென்மேற்கு திசையில் நகரக்கூடும். அப்போது டெல்டா மற்றும் தென் மாவட்டங்கள்ல பரவலான மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஹேமச்சந்திரன், இந்த மழையானது தொடர்வதற்கான வாய்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்கிறது? தென் மாவட்டங்களை பொறுத்தவரைக்கும் மழைக்கான வாய்ப்புகள் இருக்கா? அது தொடர்பான விவரம். வட மாவட்டங்களை பொறுத்தளவுக்கு குறிப்பா சென்னை, திருவள்ளூர் மாவட்டங்கள்ல நாளை மாலை வரைக்கும் விட்டு விட்டு மழை எதிர்பார்க்கலாம். அவ்வப்போது கனமழையாக இருக்கக்கூடும். தற்போது ஒரு மேகங்கள் சென்னையின் வடக்கு புறநகர் பகுதிகளில் காணப்பட்டு வருகிறது. இது வரக்கூடிய மணி நேரத்துல சென்னை நோக்கி நகர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஒட்டுமொத்தமாக பார்த்தா வடகிழக்கு பருவமழை தற்போதுதான் தீவிரமடைய தொடங்கியிருக்கு. இந்த புயலின் தாக்கம் என்பது நமக்கு நவம்பர் 8ஆம் தேதி வரைக்குமே நீடிக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. ஹேமச்சந்திரன், இப்போ சென்னை, திருவள்ளூர் மாவட்டங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆரஞ்ச் அலர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இது ரெட் அலர்ட்டா மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? ஏன்னா சென்னை பொறுத்தவரை பல இடங்கள்ல மழை வெள்ளமானது தேங்கி இருக்கிறத நம்மளால பார்க்க முடிகிறது. ஸோ ரெட் அலர்ட் கொடுக்கறதுக்கு ஏதேனும் வாய்ப்புகள் இருக்கா? குறிப்பா பார்த்தா சென்னையின் பல்வேறு இடங்கள்ல காலை முதல் பதிவான மழையின் அளவே 10 சென்டிமீட்டருக்கு மேல மழை பதிவாகி இருக்கு. அதிகபட்சமாக திருவள்ளூர் மாவட்டம் வெண்ணூரில் 13 சென்டிமீட்டர் அளவிற்கு மழை பதிவாகி இருக்கு. இந்த சூழல்ல வரக்கூடிய மணி நேரங்கள்ல குறிப்பா இன்று நள்ளிரவு 12-1 மணி அளவுல நமக்கு பரவலான கனமுதல் மிக கனமழைக்கான வாய்ப்புகள் என்பது காவிரி டெல்டா மாவட்டங்கள்ல இருக்கு. இதனை பொறுத்தளவிற்கு ஒரு மழைப்பொழிவு புயலாக தான் அமையும். காற்று பாதிப்பை ஏற்படுத்தாதுன்னு எதிர்பார்க்கப்படுது. இணைப்பில் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஹேமச்சந்திரன். Years of trust, a revolution of gratitude, 100% assured appreciation. With gratitude, G Square oda 13th year anniversary offer plot villa apartment எது புக் பண்ணாலும் 25 வருஷத்துக்கு பவர் இருக்கும். ஆனா EB bill இருக்காது. Up to 5 kilowatt solar panels with no additional cost ஓட கிடைக்கும். Zero EB revolution. To book, call 8939710009.